மலர்ந்து மாலையில் மறையும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை கூடிவரச் செய்த தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் மகிமை செலுத்துவோம். பிதாவாகிய தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் செய்து முடிக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் நீதிபரரே உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கம் எங்களை தாங்கி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் கூட இருந்து எங்களை நடத்துவாராக. நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிடைத்த கிருபைக்காய் தயவுக்காய் கொடாகொடி ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் கூட இருந்து எங்களை நடத்துவாராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கு. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வாக்குத்தத்தத்தின் தெய்வம் எங்களோடு கூட இருந்து நடத்துவீர். நீர் பேசுவீர் ஆண்டவரே, நீர் இடைப்படுவீர். எல்லாவற்றிலும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாளிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை கூடிவரச் செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
என்னோடும் பாடு. ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்ற பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் தேவனுக்கு முன்பாக நாம் நன்றிகளை ஏறெடுக்க போகிறோம். அவர் மிகவும் பெரியவர். வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்று நான் பாடுவேன். இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்று நான் பாடுவேன். கரங்களை உயர்த்தி இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகட்டம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்றென்றும் நான் பாடுவேன். இன்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. வானாதி வானங்கள், பூமியில் காண்கின்ற யாவும், காட்டினில் வாழ்கின்ற யாவும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நீரில் வாழ்கின்ற யாவும், நிலத்தின் ஜீவராசியும், ஆறினில் பறக்கின்ற யாவும் தேவனை போற்றி பாடுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வசனம் சொன்னதின்படி நாம் சுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதனாலே நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையில் இருந்த நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைவு கூறுகிறார்.
நன்றி சொல்வோமா? வாய்களை திறந்து ஆண்டவரே எங்களை நினைவு கூறுகிறவரே, அப்பா ஆண்டவரே எங்களை நினைத்தருளுகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கர்த்தரை நாம் எந்நாளும் துதிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாட்களிலே குடிவரச் செய்த தேவாதி தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் தேவனுடைய சமூகத்திலே
கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 11. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். மத்தேயு 12. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாய் இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என்